ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கேர். நான் உங்கள் தாதாபாய். நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிங்களே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னாக்கா, ஆனால் நல்ல சேவல் கோழிகளை உருவாக்கணுண்ணே, பழைய பீடாக உருவாக்கணுண்ணே. உருவாக்குற சேவல் ஒன்றா இருந்தாலும் சரிண்ணே, 10 காலம் அடிக்கணும், 15 காலம் அடிக்கணும், ஒரே அடியில் ஊழணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருங்களுடைய எண்ணமே அதுதான், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நல்ல சேவல் கோழிங்க நம்ம எப்படி உருவாக்கலாம் அப்படின்ற விஷயம் இருந்தாலும், நமக்கு முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க, எப்படி அவங்க ப்ரீடிங் பண்ணியிருப்பாங்க, எப்படி நல்ல சேவல் உருவாக்கியிருக்கோம், எப்படி அவங்க அன்னைக்கு வளர்த்த சேவல் கோழிங்க இன்னைக்கு வரைக்கும் பேரோட புகழோட இருக்கு, அது மட்டும் வித்தியாசமா தனியா இருக்கு. இன்னைக்கு வளர்க்குற கோழிலாம் களத்துல ஓடுது, நிக்க மாட்டுது, அது மட்டும் நின்று கடைசி வரைக்கும் சண்டை போட்டுச்சு, எப்படி, என்ன விஷயம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விடவுட்டு. அப்போ சரி, ஓகே, அந்த ஒரு சில சீக்ரெட்லாம் இருக்கு இல்லையா, சிம்பிளான ஒரு சீக்ரெட் தான். அந்த விஷயத்தை சரி நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தால் மட்டுமே நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சேரும், புரியுதுங்களா? அதாவது நம்ம என்ன பண்றோம், என்ன தப்பு பண்றோம்னாக்கா, சேவல் கோழி வாங்குறோம், ஒரு சேவல் வாங்குறோம், ஒரு 4 பொட்டையை வாங்குறோம், ஒரு திருச்சலாவோ இல்லை கூண்டுலையோ போட்டு ப்ரீட் பண்ணுறோம், அடை வைக்கிறோம். அதுங்க நாட்டு பொட்டையில் அடை வைக்கிறோம். இந்த வெப்போர் கோழிங்களை முட்டை விட்டுட்டு அடை வைக்கிறது கூட நம்ம நேரம் கொடுக்காம அடுத்த வீட்டுக்கு நம்ம அதை தள்ளி விட்டுறோம், போ சேவலோட அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுது, அடுத்த வீட்டுக்கு அப்படியே முட்டை விடுது, அப்படியே மிஷின் மாதிரி போயிட்டே இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது, கண்டிப்பாக முட்டை விட்டுங்கிற பொட்டை முட்டை விடுறது நிறுத்துது, முட்டை விடுறது நிறுத்துது, கொழுப்பு ப்ராப்ளம், முட்டையோட ப்ராப்ளம், கர்ப்பப்பை ப்ராப்ளம், நிறைய விஷயம் வந்துச்சு. ஓகே, அப்போது சரியான ஒரு முறையில் ப்ரீட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அப்போ இருக்கிற முன்னோர்கள் மட்டும் எப்படி எடுக்கிற பொருள் எல்லாமே தரமாகவும் சிறப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணுவோம், என்ன சொன்னது கேட்டிங்களா? அது ஒரு சேவல், ஒரு 4 பொட்டை இருந்தாலும் அது நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சேவலையும் அந்த கோழிக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படின்ட்டு பார்க்கணும். எப்படி மேட்ச் ஆகும், கலரு மேட்ச் ஆகணும், ஓகேவா, ஃபேஸ் ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும், அதோடைய உடல் கட்டு இதோடைய உடல் கட்டு மேட்ச் ஆகணும், அது போடுற சண்டை போர்த்திடணும், இது போடுற சண்டை போர்த்திடணும், மேட்ச் ஆகணும். அப்படி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மேட்ச் பண்ணி எடுத்தோடனே ப்ரீடிங்கை போடக்கூடாது. தனியாக சேவலை தனியாக வச்சுக்கணும். தனியாக வச்சு சேவலுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து தீனிய தானியங்களும் கொடுக்கணும். கொடுத்து சேவலை ஒரு ஒரு எப்போவுமே ரெடியாக பொட்டையை பார்த்தோன்னே மெரிக்கிற கண்டிஷனுக்கு ரெடியாக கம்பீரமாக வச்சிருக்கணும். ஆனால் விடக்கூடாது, பொட்டைங்களை மெரிக்கிறதுக்கு விடக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி கோழி இருக்கு இல்லையா, கோழியை நல்லா அடப்படுத்து தெளிஞ்சு 1 மாதம் 1.5 மாதம் நம்ம அதை நல்லா கையில், அதாவது நல்ல ஒரு ஊட்டமான தீனியை கொடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இருக்கிற சேவல் கோழியை ஒரு நல்ல கண்டிஷனாக வந்துருச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி பட்சத்தில் இருக்கிற போது மட்டும் என்ன பண்ணணும், அந்த 2 சேவலை மட்டும், அதாவது ஒரு சேவலையும் கோழியும் ப்ரீடிங்க்கு போடணும். போட்டோம்னா அந்த சேவலும் கோழி மேட்ச் ஆகி இனப்பெருக்கம் ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு முட்டையை எடுத்து நம்ம அடை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சேவலை கோழியும் பிரிச்சிடணும். மறுபடியும் அடுத்துக்கிட்டு அப்படி போட்டு வச்சிங்கன்னா அது கோழி சேவலும் வீணா போயிடும், நல்ல பொருள் உருவாகாது. அதாவது ஒரு ஒரு ஆரோக்கியமான பொருள் உருவாகாது, புரியுதுங்களா? இருக்க கொஞ்சமாக அந்த பவர் கம்மியாகிட்டே வரும், அந்த ஆரோக்கியம் கம்மியாகிட்டே இருக்கும், குவாலிட்டி கம்மியாகிட்டே இருக்கும், அதுக்கு வர பிள்ளைங்களும் அதுக்கு தேவையான உள்ள விஷயங்கள் வராது, புரியுதுங்களா? அதனால சேவல் நல்ல ஆரோக்கியமான சேவலாக இருக்கணும். கண்டினியூவாக முட்டை எடுக்கக்கூடாது. முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு சேவலும் கோழியும் இருந்தாலும் கோழிங்களை வெளியில் விட்டுருவாங்க, ஒரு சேவலுங்களாம் வாடியில் போட்டுருவாங்க. எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. என்ன புதுசாக சொல்கிறீங்க? அப்படி வாடியில் போட்டு அதுக்கு நல்ல தீனி வைப்பாங்க. நம்மள மாதிரி கால் வயிறு தீனி வைங்க, கொஞ்சோண்டு தண்ணியை வைங்க கிடையாது, நல்ல தீனி வச்சு கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சேவலை வருஷத்தில் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி மட்டுமே அந்த சேவலை ப்ரீட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? வருஷத்தில் 1 வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ மட்டுமே அந்த சேவலுக்கு ஒரே ஒரு கோழியோ இல்லை 2 கோழியோ மட்டுமே போட்டு ப்ரீடிங் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த சேவலுக்கு இருக்க அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக ஆகிடும், புரியுதுங்களா? அப்போ உடனே சேவலம் போட்ட உடனே அது மெரிச்சு அதுக்கு வர முட்டைங்களை அடை வச்சு குஞ்சு பொரிக்கும் போது அந்த முட்டையில் வர கோழி குஞ்சுங்க ஹெல்த்தியாக வரும், பவர்ஃபுல்லாக இருக்கும், போன் கெப்பாசிட்டியாக இருக்கும், எந்த ஃபால்ட்டும் வராது, களத்தில் தம்மில் ஓடாது, சீக்கிரமாக சீக்கு வராது, புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னோர்கள் தெரியாத காலத்திலேயே இந்த அளவுக்கு முயற்சியாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அந்த டைமில் ப்ரீட் பண்ண ஒரு சேவலோ 2 கோழியோ இன்றைக்கி நம்ம பார்த்தா கூட அது மட்டும் தனியாக தெரியுது. ஏன்னா இதான் சீக்ரெட், புரியுதுங்களா? அப்போ நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது வியாபாரத்துக்கு பண்ணுவாங்க இல்லையா, வியாபாரத்துக்கு பண்ணுறவங்க தான் 10 பொட்டியோ 5 பொட்டியோ போட்டு கிடப்பா மிர்ச்சி ப்ரீட் பண்ணி முட்டை எடுத்து குஞ்சு எடுத்து அழகாக அப்படியே ஒரு ஆள் காலம்னு பார்சல் போட்டுனே இருப்பாங்க. அது வியாபாரம். அங்கே தான் நம்மளால் என்ன பண்ணுறான், எங்கேயோ ஊந்து பிறண்டு அந்த மாதிரி சில கோழிகளை வாங்கி அதை சண்டை பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன பிரச்சனை, ரக்கையை தொங்க விட்டுக்குன்னே சண்டை போடும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை, வாயை பொழுதுக்குன்னே சண்டை போடும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை, சரியான முறையில் பறந்து அடிக்காமல் சேவலுக்கு இந்த பக்கமும் சேவலுக்கு அந்த பக்கமும் பறந்து அடிக்கிற பிரச்சனை,
ரொம்ப நேரம் பறந்துச்சுன்னா முட்டி வலு வந்து டக 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 டகன்னு டைப் பண்ணி இங்கிலீஷ் டைப் தமிழ் டைப்லாம் அடிச்சிட்டு இருக்கிற சில பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க. அதே மாதிரி அடிச்சா வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இல்லாத சில பிரச்சனை. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வருது. காரணம் என்னன்னாக்கா ப்ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாம ஏனோ தானோன்னு பண்றதுனால தான் வர மிஸ்டேக்கு நமக்கே தெரியாம நம்ம பண்ற மிஸ்டேக். புரியுதுங்களா? இதுதான் வந்து பாயிண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உண்மையிலேயே நல்ல ஷோக்காலியா இருக்கணும், நம்ம வளர்க்குற நல்ல சேவல் கோழிகளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதிகமாக ப்ரீட் பண்ணாம லிமிட்டாக ப்ரீட் பண்ணுங்க. தேவைப்படும் போது மட்டும் ப்ரீட் பண்ணுங்க. புரியுதுங்களா? எப்பப்பா ப்ரீடிங்லேயே இருந்துச்சுனாக்கா அந்த பொருள் சீக்கிரமாக வீணாயிடும். உதாரணத்துக்கு நிறைய விஷயம் இருக்கு, இருந்தாலும் சொன்னோம்னா மேபி சின்னவங்க பெரியவங்க யாராவது கேட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதனால பார்த்து ப்ரீட் பண்ணுங்க. நீங்க பண்ற ப்ரீடில் உங்களுடைய பிராண்டு நேம் வந்து அப்படி ஜொலிக்கணும். அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். அடுத்து நிறைய இந்த மாதிரி டிப்போட நான் உங்கள் தாதா.